வணக்கம். இன்றைய ட்ராவல் வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக போகிற ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப மீனிங்ஃபுல்லான ட்ராவல். இப்போது திருச்சி சென்னை ஹைவேல விழுப்புரம் ஏரியாவை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் சர்வீஸ் ரோட்டில் இப்போ போக போகிறோம். ஏன்னா நான் வந்து டுவர்ட்ஸ் செஞ்சி ரூட்டில் போகணும். இப்போ நாம் ட்ராவல் கண்டினியூ பண்ண போகிறது வந்து விழுப்புரம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில். ஒரு மனுஷனாக சக மனுஷங்களுக்கு உதவி செய்கிறதும் நம்முடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஒரு விஷயம்தான். நம்மால் முடிந்த போது முடியாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செய்யலாம்னு நினச்சா. ரியாலிட்டியில் பார்த்தா நம்ம அசால்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பாக்கெட் மணி பார்த்திங்கன்னா சில ஃபேமிலிஸ்க்கு ஒரு மாத வாழ்வாதாரம் மாதிரி இருக்குது. இப்போது செஞ்சி ரூட்டில் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அரவுண்ட் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து லெஃப்ட் டைவர்ட் பண்ணி கல்யாணம்பூண்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி போக போகிறோம். என்னோடய சக்திக்கு 2 ஏழ்மைப்பட்ட குடும்பங்களுக்கு 1 மாதமோ 2 மாதத்துக்கோ தேவையான மளிகை பொருட்கள் வாங்கிக்கிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த ட்ராவல் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ போடுற ஐடியா ஆக்சுவலாக எனக்கு இல்லை. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு விளம்பரம் மாதிரி சில பேருக்கு தோணலாம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். பட் என்னோடய ஒய்ஃப் வந்து இல்லை, இது போடுங்க, இந்த நியர்பை ஏரியாவில் இதை பார்க்குறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க, செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பதிவிடுறேன். ஆக்சுவலாக பிளான் பண்ணது 2 குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான். ஆனால் அன்னைக்கு இன்னொரு குடும்பம் பார்க்க முடியல, ஒருத்தவங்கள தான் மீட் பண்ண முடிஞ்சுது. திருச்சியிலேருந்து பை கார் எனக்கு ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வர்றது கண்டினியூஸ் ட்ரைவே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 hours பிடிக்கும். எனக்கு முடியும் போதெல்லாம் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற இந்த நியர்பை ஏரியாவை சேர்ந்த நல்ல உள்ளங்கள் ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக செய்யலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கல்யாணம்பூண்டி அந்த கிராமத்தில் மிஸ்டர் ஜான் பால் அவரை சந்திக்க போகிறோம். அவர் மூலமாக தான் இந்த குடும்பங்களை பற்றி தகவல்கள் நமக்கு கிடைச்சிது. அவரால் கண் பார்வை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு 18 குடும்பத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு சில கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணி நிறையா ஹெல்ப் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அனந்தபுரம் ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ரூட்டில் போனால் தான் அந்த கல்யாணம்பூண்டி அப்படிங்கிற கிராமத்தை நம்ம ரீச் பண்ண போகிறோம். இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நம்ம இடத்த ரீச் பண்ணிடுவோம். ட்ரையாக இருக்கிற மலைகள் சூழ்ந்த ஏரியா இது. ஆக்சுவலாக அனந்தபுரம் டைவர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா கொஞ்சம் தூரத்தில் மண்டகப்பட்டு அப்படிங்கிற ஒரு ஏரியா வரும். அங்கே தான் முதல் குகை கோயில் பல்லவர்கள் கட்டினதாக போட்டிருந்தாங்க. கல்யாணம்பூண்டி வந்தாச்சு. அங்கே மரத்துக்கு கீழே மிஸ்டர் ஜான் பால் அண்ட் அவரோட பிரதர் அருள் வெயிட் பண்ணுறாங்க. லைட் கலர் ஷர்ட்டில் இருக்கவர் ஜான் பால். இப்போது இந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நாங்கள் அந்த முதல் குடும்பத்தை பார்க்க போகிறோம். அரசாங்கத்துக்கிட்டேருந்து கிடைக்கிற மாதம் 1500 ரூபாய் பணம் தான் அந்த குடும்பத்துடைய மாத வருமானம். கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்த அம்மாவுக்கும் 90% கண் பார்வை சரியாக தெரியல, அரைக்குறையாக தெரியுது பாவம். அவங்கள சந்திச்சுட்டு அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வீட்டுக்கு உள்ளே இருக்கிற நிலைமையை படம் பிடிச்சேன். அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மேற்கூரை எப்போ விழுங்கிற மாதிரி அந்த கான்க்ரீட் இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஏழ்மைப்பட்ட குடும்பங்கள் அந்த ஏரியாவில் இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள், உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம். எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது எங்களால் முடிஞ்சதை செய்வோம். நன்றி, வணக்கம்.